வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். நாம் இப்போ பார்க்கக்கூடியது 9th தமிழ் புக்கில் 8வது இயல வினா விடை வீடியோவை பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். 9th தமிழ் யூனிட் 8 ஓகேங்களா. 9வது யூனிட்டு 9வது இயல் பாடம் 1 பெரியாரின் சிந்தனைகள். பெரியாரின் சிந்தனைகள். கொஸ்டின் நம்பர் 1, பெரியார் எவ்வாறு அழைக்கப்படவில்லை? ஓகேங்களா. வெள்ளுடை வேந்தர். வெள்ளுடை வேந்தர். ஆன்சர் சி. மற்றதெல்லாம் பாருங்கள். வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், பகுத்தறிவு பகலவன். இது எல்லாமே ஈரோடினுடைய, அதாவது பெரியாரினுடைய அழைப்பு. பெரியாரினுடைய அழைக்கப்படவில்லாதது ஓகேங்களா. வெள்ளுடை வேந்தர் என்று தான் அழைக்கப்படுவதில்லை. எது பெரியாரோடு தொடர்புடையது அல்ல? ஓகேங்களா. சுயமரியாதை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா. அழைக்கப்படாதது வெள்ளையினே வெளியேறி இயக்கம் தொடர்புடையாதது, தொடர்பு இல்லாதது. பெரியாரின் சிறப்பு பெயர் அல்லாதது எது? சிறப்பு பெயர் கிங் மேக்கர், அரசரை உருவாக்கியவர். இது மட்டும்தான் பொருந்தாதது. ஆன்சர் பி. மற்றதெல்லாம் பாருங்கள். சுயமரியாதை சுடர், தெற்காசியாவின் சாக்ரடிஸ், புத்துலக தொலைநோக்காளர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, பெரியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெரியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாருங்க. பெண்ணின் பேர் முரசு, பெண்ணின பேர் முரசு என்று அழைக்கப்படுகிறார். பகுத்தறிவு என்பது ஓகேங்களா, எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகுவது. எதற்கு, ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி விடை தேடுவது. அறிவின் வழியே சிந்திக்கும் முடிவெடுப்பது. அப்போ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. பெரியார் சிந்தனைகள் பின்வரும் எந்த துறையில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது? ஓகேங்களா. சமூகம், பண்பாடு, பொருளாதாரம், மொழி, கல்வி. அப்போ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. பின்வரும் எது பெரியாரின் கூற்று அல்ல? ஓகேங்களா. கூற்று அல்லாத பார்த்தீங்கன்னா குடிப்பெருமை இருக்கலாம், ஜாதி பெருமை கூடாது. இது மட்டும்தான் ஓகேங்களா கூற்று அல்ல. மீதியெல்லாம் பாருங்கள். ஜாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது. இது பெரியார் கூற்று. ஜாதி மாற்றங்களில் உரிமைகளை பறிக்கிறது. ஜாதி மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. இது எல்லாமே பெரியார் சொன்னது. பெரியார் கூறாதது குடிப்பெருமை இருக்கலாம், ஜாதி பெருமை கூடாது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8, பெரியார் கடைப்பிடித்த கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுள் மறுப்பு கொள்கை. கொஸ்டின் நம்பர் 8, சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதியது. கொஸ்டின் நம்பர் 8, சமூக வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த கருவியாக பெரியார் கருதியது ஓகேங்களா. கல்வி மேம்பாடு. ஆன்சர் பி. கல்வி மேம்பாடு. பின்வரும் எது பெரியாரின் கூற்று அல்ல? பெரியாரின் கூற்று அல்ல. கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் உணர்ச்சியும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். சரி. கற்பிக்கப்படும் கல்வியானது மேன்மை, வாழ்வு, வாழ்வதற்கேற்ற தொழில் செய்வன, அலுவல் பார்க்கவே பயன்பட வேண்டும். சரி. அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. சரி. ஆண் பெண் இருபாலரையும் சம அளவில் ஆசிரியராக நியமித்தல் வேண்டும். தவறு. அப்போ ஆன்சர் டி தான் தவறானது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10, எவ்வாறான கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார்? நற்சிந்தனையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை. ஆன்சர் ஏ. 11, ஒரு சமூகத்தில் உள்ள யாருக்கு கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார்? சமூகத்தின் அனைத்து நிலையிலுள்ள மக்களுக்கும். ஆன்சர் டி. குறிப்பாக யாருக்கு கல்வி அறிவு புகுட்ட முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றார் பெரியார்? அனைத்து சமூக பெண்களுக்கும். அனைத்து சமூக பெண்களுக்கும். ஆன்சர் ஏ. யாருக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமூகம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் கூறுகிறார்னா பெண்களுக்கு. யாருக்கு? பெண்களுக்கு. அனைத்து சமூக பெண்களுக்கு. கொஸ்டின் நம்பர் 13, ஒரு மொழியின் தேவை என்பது ஒரு
மொழியின் தேவை என்பது அதன் பயன்பாட்டு முறையை கொண்டு அமைகிறது. இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார். பின்வருவனவற்றுள் பெரியார் எதிர்த்தது எதை? ஓகேங்களா? இந்தி திணிப்பு, கல்லுண்ணல், தேவதாசி முறை, குழந்தை திருமணம், குலக்கல்வி திட்டம், மணக்கொடை. அப்போ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. 15. எதன் மூலமாகவே ஒரு மொழியும் அதன் இலக்கியங்களும் மேன்மை அடைய வேண்டும் என்று பெரியார் கூறினார்? மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியம். சரி. யாவரும் பொதுவாக இயற்கை அறிவை தரும் இலக்கியம். சரி. யாவரும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய இலக்கியம். சரி. அப்போ ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. அத்தகைய இலக்கியங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு அறிவுடையவராக உயர்வார் என்று பெரியார் கூறுகிறார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. மதிப்புமிக்க நூலகமாக பெரியார் கருதிய நூல். மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதிய நூல் திருக்குறள். காரணம், அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றிருப்பதால். திருக்குறளில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடங்கியுள்ளன என்று கூறினார். திருக்குறளை ஊற்றி படிப்பவர்கள் பெரும் உணர்ச்சி எதுவென பெரியார் கூறுகிறார்? ஓகேங்களா? சுயமரியாதை. ஆன்சர் சி, சுயமரியாதை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. பெரியார் குறிப்பிடுவது எதை என்று பின்வரும் வாக்கியங்களை கண்டு தேர்க. இது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். எனவே அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றம் பட வேண்டும். அவ்வப்போது கண்டுபிடித்து கை கொள்ள வேண்டும். மொழி. ஆன்சர் டி, மொழி. உயிரெழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் ஔ என்பதனை ஔ எனவும் சீரமைத்தவர் பெரியார். பெரியார் செய்த மொழி சீர்திருத்தம் எதனோடு தொடர்புடையது? அச்சுக்கோர்ப்பு. தமிழ் மொழியை கற்பிப்பதற்கு, தட்டச்சு செய்வதற்கு. 20. காலத்திற்கேற்ப மொழி சீரமைப்புகள் தேவை என்று பெரியாரின் கருத்தினை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1978. நாட்டு விடுதலையை விட முதன்மையானது என பெரியார் கூறும் விடுதலை எது? ஓகேங்களா? பெண் விடுதலை. ஆன்சர் ஏ, பெண் விடுதலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. வேலை வாய்ப்பில் எத்தனை விழுக்காடு இடம் பெண்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றார் பெரியவர்? 50 விழுக்காடு. பெரியார் விதைத்த விதைகள் எவை? பெரியார் விதைத்த விதைகள் எவை? கல்வியிலும் வேலையிலும் இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை, குடும்ப நலத்திட்டம். அப்போ அனைத்தும். மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி. கலப்பு திருமணம், சீர்திருத்த திருமணம், ஏற்பு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவருக்கும் எதை கடைபிடிப்பது கட்டாயம் என்று பெரியார் கூறினார்? சிக்கனம். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படும் தேவையற்ற சடங்குகளை, விழாக்களையும் தவிர்க்க சொன்னார். திருமணம் போன்ற விழாக்களை பகடின்றி எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்தல் வேண்டும் என்றார். 1938 நவம்பர் 13 எங்கு நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது? சென்னையில் நடந்த மாநாட்டில், பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் அதாவது ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுக்கப்பட்டது. எப்போனா 1938 நவம்பர் 13. அடுத்த கொஸ்டின் நம்பர் 26. ஜூன், அதாவது 27 ஜூனு 1970 தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்த அமைப்பு எது? யுனெஸ்கோ மன்றம். பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. பெரியார் நடத்திய இதழ்களில் சேராதது எது? ஓகேங்களா? மணிக்கொடி. மற்றது எல்லாமே பெரியார் நடத்தினது. குடியரசு, விடுதலை, ரிவால்டு. மற்றொரு இதழ் பாருங்க, உண்மை. பெரியார் நடத்திய ஆங்கில இதழ் ரிவால்டு. பெரியாரின் சிந்தனைகள், ஓகேங்களா, தொலைநோக்கி உடையவை, அறிவியல் அடிப்படையில் அமைந்தவை, மனிதநேயம் வளர்ப்பவை. மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் டி, மேற்கண்ட அனைத்தும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30.
தொண்டு செய்வது பழுத்த பலா, தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரபி உலகம் தொழும், மாங்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார், பார் அவர்தாம் பெரியார் என்னும் பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். பாரதிதாசன். அடுத்து பாடம் 2, ஒளியின் அழைப்பு. ஒளியின் அழைப்பு என்ற கவிதையை இயற்றியவர் யார்? நான் பிச்சமூர்த்தி. ரவி என்னும் பிச்சைமூர்த்தியால் குறிப்பிடப்படுவது கதிரவன். முட்டி மோதி செல்லும் வாழ்க்கையில் இன்பமென நான் பிச்சமூர்த்தி கூறுவன எதனை? துணிச்சல். ஆன்சர் டி, துணிச்சல். எது உள்ளவோ வாழ்வில் மலர்ச்சி பெறும் என்கின்றார் நான் பிச்சமுத்து. முயற்சி. ஆன்சர் பி, முயற்சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. பிறவி இருள் ஒளியமுது. ஒளியமுது வாழ்க்கை போர் இலக்கண குறிப்பு. உருவகங்கள். இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யலில் உண்மைகளை காணும் முயற்சிகளே நான் பிச்சமுத்துவின் கவிதைகள் என்று கூறியவர் வல்லே கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை இயற்றியவர். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலை இயற்றியவர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன். கொஸ்டின் நம்பர் 38. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலில்தான் நான் பிச்சமூர்த்தியை பற்றி ஓகேங்களா அவ்வாறு வள்ளிக்கண்ணன் கூறுகிறார். மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் டேஸ் எனப்பட்டன, புதுக்கவிதைகள் எனப்பட்டன. யாருடைய வசன கவிதை வடிவத்தில் தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியால் நான் பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்? பாரதியார். புதுக்கவிதையின் தந்தை யார்? ஓகேங்களா புதுக்கவிதையின் தந்தை நான் பிச்சமூர்த்தி. புதுக்கவிதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அல்லாதது. ஓகேங்களா மொழிக்குள் அடங்கா கவிதை. மொழிக்குள் அடங்காத கவிதை. கொஸ்டின் நம்பர் 41. கொஸ்டின் நம்பர் 41. பின்வரும் தொடர்களில் நான் பிச்சமுத்தோடு தொடர்பில்லாதது எது? ஓகேங்களா பாருங்கள். தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்பு இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார். சரி. ஹனுமான் நவ இந்தியா இதழ்களை துணை ஆசிரியராக இருந்தார். சரி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றார். சரி. கிறுக்கன், கிண்டல்காரன் என்ற புனைப்பெயர்கள் இவருக்கு உண்டு. தவறு. இப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். நான் பிச்சமூர்த்தி புனைப்பெயர்கள் அல்லாதது. ஓகேங்களா திகம்பரன் இது மட்டும்தான் புனைப்பெயர் அல்லது. ரேவதி, பிகு அப்படிங்கிற பெயர்லாம் பிச்சமூர்த்தியினுடைய புனைப்பெயர். நான் பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது? முதல் சிறுகதை சயன்சிக்கு பலி. அடுத்து பாடம் 3. தாவோ தோ சிங். தா வே தோ தா வே தே சிங். பாடம் 3. சக்கரம் பல ஆரங்களை கொண்டதாயினும் அவற்றுக்கிடையே உள்ள வெற்றிடத்தை மையமாக வைத்து சுழல்கிறது என்றவர் லாவேட்சு. எல்லை என்பது வெற்றி என்பது வடிவத்தை வரையறை செய்கிறது என்ற தத்துவம் யாருடையது? லாவேட்சு. வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது. இன்மை என்னும் எதையும் புறக்கணிக்க வேண்டும் என்பது யாருடைய கருத்து? லாவேட்சு. பாண்டம் பண்டமாக இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு தொடர். பண்டம் பண்டமாக இது அடுக்கு தொடர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. ஓகேங்களா வாயிலும் ஜன்னலும் இலக்கண குறிப்பு. வாயிலும் ஜன்னலும் இலக்கண குறிப்பு எண்ணுமை. லாவேட்சி பிறந்த நாடு எது? சீனா. காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் வாழ்ந்தவர். லாவேட்சியின் சமகால சீன மெய்ப்பியாளர் யார்? கன்ஃபியூசியஸ். லாவேட்சு எந்த சிந்தனை பிரிவை சேர்ந்தவர்? தாவேவியம் வலியுறுத்தும் சிந்தனை யாது? இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சி. ஆன்சர் டி, இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சி. பாருங்க லாவேட்சி இன்றைய வாழ்வின் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சிந்தனையை முன்மொழிந்தார். கன்ஃபியூசியஸ் ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தவர்.
தா வே தே சிங் என்ற லாவேட்ஸின் கவிதையை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் சி மணி. சி மணி. அடுத்து பாடம் 4 யசோதர காவியம். ஆக்குவது ஏனெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எனில் வெகுளியை போக்குக, நோக்குவது எனில் ஞானம் நோக்குக, காக்குவது எனில் விரதம் காக்குக என்னும் பாடலை இயற்றியவர் யார்? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஆன்சர் டி. ஆன்சர் டி. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. பாடல் இடம்பெற்றுள்ள காப்பியம் யசோதர காவியம். இயற்றியவர் சமண முனிவர் ஒருவர். யசோதர காவியம் 5 காப்பியங்களில் ஒன்று. 54. பொருந்தாத இணை எது? அறம், நற்செயல், வெகுளி, சினம், விரதம், மேற்கொண்ட நன்னெறி. ஞானம்னா கடல், தப்பு. அப்போ பொருந்தாதது சி. ஞானம் என்றால் அறிவு. ஞானம் என்றால் அறிவு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 55. தம்மிடம் உள்ள தீய பண்புகளை நீக்க வேண்டுமையின் முதலில் எதனை நீக்க வேண்டுமென யசோதர காவியம் குறிக்கிறது? சினம். 56. இடைவிடாமல் போற்றி காக்க வேண்டியதாக யசோதர காவியம் கூறுவது எதனை? நன்னெறி. ஆக்குக, போக்குக, நோக்குக. இலக்கண குறிப்பு வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. கொஸ்டின் நம்பர் 58. யசோதர காவியம் பற்றிய பின்வரும் தொடர்களில் தவறானது எது? தவறானது எது? வடமொழியில் இருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல். சரி. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. சரி. சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது என்ப. சரி. 10 சருக்கங்களை கொண்டது. 320 அல்லது 330 பாடல்களை கொண்டது. தப்பு. ஓகேங்களா? அப்போ தவறானது டி. அதாவது பார்த்தீங்கன்னா 5 சருக்கங்களை கொண்டது. 5 சருக்கங்களை கொண்டது. பாடம் 5 மகனுக்கு எழுதிய கடிதம். 59. தூர் என்னும் தலைப்பில் கவிதை இயற்றியவர் யார்? நான் முத்துக்குமார். நான் முத்துக்குமார். கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர் தாகூர், நேரு, டி.கே. சிதம்பரனார், வள்ளிக்கண்ணன், பேரறிஞர் அண்ணா, மு. வரதராஜனார், கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயணன். இவங்களாம் கடித வடிவில் இலக்கியம் படைத்தவர்கள். அடுத்து பாடம் 6 யாப்பிலக்கணம். ஓகேங்களா? யாப்பிலக்கணம் கூறுவது செய்யுள் இயற்றும் முறைகளை. உறுப்பியலின்படி யாப்புறுப்பின் உறுப்புகள் எத்தனை? ஓகேங்களா? 6. ஓகேங்களா? 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேங்களா? யாப்புறுப்புகள் மொத்தம் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. பின்வருவனவற்றுள் யாப்பு உறுப்பின் அல்லாதது? சொல், பொருள். சொல், பொருள். யாப்பிலக்கணம் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் கேட்கலா 3 வகைப்படும். அது என்னென்னு பாருங்கள். குறில், நெடில், ஒற்று. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்களை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3. குறில், நெடில், ஒற்று. ஓரெழுத்து தனியாகவோ அல்லது 2 எழுத்துக்களுடன் சேர்ந்து நிற்பது அசை. ஓகேங்களா? எழுத்துக்களால் ஆனது அசை. விடை அசை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. அசை எத்தனை வகைப்படும்? அசை ஓகேங்களா 2 வகைப்படும். அசை 2 வகைப்படும். ஒன்று நேரசை, இன்னொன்று நிறையசை. அப்போ நேரசைன்னா பாருங்கள். ஓகேங்களா? குறில், தனி குறில் ஒற்று பல்லு, தனி நெடில் பா, தனி நெடில் ஒற்று பால். அதே நிறையசைனா இருகுறில் அணி அணி, இருகுறில் ஒற்று அணில், குறில் நெடில் விழா, குறில் நெடில் ஒற்று விழார். இது எல்லாமே நிறையசை. இது நேரசை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அமைவதும் அழகு சீரு. ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேல் அமைக்கப்பெறுவது சீர். சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஒன்று ஓரசைச்சீரு, ஈரசைச்சீரு, மூவசைச்சீரு, நாலசைச்சீரு. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடியும் அசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேர்பு. நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் டேஸ் என்று கூறப்படும். நிறைவு. நேர், நிறைவு ஆகிய அசைகள் டேஸ் என்னும் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும். விடை வெண்பாவின். இயற்சீர் மற்றும் ஆசிரியர் சீர் ஆகியவை பின்வரும்
எதன் வேறு பெயர்கள்? ஈரசை சீர். ஈரசை சீர். அடுத்து பாருங்க, சீரை பாருங்க, சீர்னுடைய வாய்ப்பாடு ஓகேங்களா? நேர், நேர், நிறை, நேர்வு, நிறை. வாய்ப்பாடு பாருங்க, நாள், மலர், காசு, பிறப்பு ஓகேங்களா? ஈரசையில் அசை வாய்ப்பாடு பாருங்க, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. இது ரெண்டும் சேர்ந்தது மாச்சீரு. நிறை நிறை கருவளம், நேர் நிறை கூவிலம். இது ரெண்டும் விளாச்சீரு. அடுத்து பாருங்க, மூவசைச்சீர். அசை காய்ச்சீரு ஓகேங்களா? இது 4 காய்ச்சீரு. அசை வாய்ப்பாடு, நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் கூவிலங்காய். கனிச்சீரில் பாருங்கள், அசை நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனி. காய்ச்சீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? காய்ச்சீர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வெண்சீர். ஆன்சர் சி, வெண்சீர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 72. மூவகை சீர்களை அடுத்து நேரசை அல்லது நிறையசையோ நேர் சென்று பொழுது தோன்றுவது ஓகேங்களா? நாலசை சீர். நாலசை சீர். வெண்பாவில் எவை மட்டுமே வரும்? இயற்சீரும் வெண்சீர் மட்டும் வரும். இயற்சீர் ஈரசை சீர், வெண்சீர் காய்ச்சீர். வெண்சீர் காய்ச்சீர். அடுத்து பாருங்க, அழகிடுதல். பிறர் நாண தக்கது நான் தன நண்பன், அறம் நாண தக்க துடைத்து ஓகேங்களா? இதில் பாருங்கள், பிறர் பி ரா இறன்னு பிரிக்கிறோம், நான் தனியாக பிரிக்கிறோம், நான் இத்து தனியாக பிரிக்கிறோம். அது நிறை நேர் நேர், அது புளிமாங்காய். தா இக் பிரிக்கிறோம், காது பிரிக்கிறோம், இது நேர் நிறை கூவிலம். நான் அதாவது பார்த்தீங்கன்னா நான் தான்னு பிரிக்கிறோம், நான் தனியாக பிரிக்கிறோம், நான் தனியாக பிரிக்கிறோம், இது நேர் 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 தேமாங்காய். நான் இன்னுன்னு தனியாக பிரிக்கிறோம், அதில் நேர் நேர் தேமா. அறம் பிரிக்கிறோம், நான் பிரிக்கிறோம், நான் இத் பிரிக்கிறோம், இது நிறை நேர் நேர் புளிமாங்காய். தா இக்கு பிரிக்கிறோம், கா தனியாக பிரிக்கிறோம், இது நேர் நேர் தேமா. துடைத்து ஓகேங்களா? இது நிறைவு பிறப்பு. 74. பாடலின் நின்ற சீரின் ஈரசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் டேஸ் எனப்படும். தலை எனப்படும். தலை எனப்படும் ஓகேங்களா? தலை ஒன்றின் ஒன்றாமல் வரும். தலை ஒன்றின் ஒன்றாமல் வரும். தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். பாருங்க, 7 வகையை நம்ம பார்க்க போகிறோம். தலை எத்தனை வகைப்படுன்னு கேட்டாங்கன்னா 7. நேரொன்றிய ஆசைய தலை மாமுன் நேர். நிறையொன்றிய ஆசிரிய தலை விளமுன் நிறை. இயற்சீர் வெண்டலை மாமுன் நிறையும் விளமுன் நேரும். வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர். களித்தலை காய்முன் நிறை. ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை. ஒன்றாவது வஞ்சித்தலை கனிமுன் நேர். இதுதான் இந்த 7 ஓகேங்களா? தலை 7 வகை. 76. இரண்டோ அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களோடு தொடர்ந்து வருவது டேஸ் எனப்படும். அடி எனப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 77வது கொஸ்டின், அடி எத்தனை வகைப்படும்? அடி ஓகேங்களா 5 வகைப்படும். பாருங்க, 2 சீர்களை கொண்டது குறளடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 4 சீர்களை கொண்டது அளவடி. 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. இதுதான் அடி 5 வகை. பாடலின் அடிகளிலேயோ சீர்களிலேயோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடை. ஒன்றி வர தொடுப்பது தொடை. தொடை என்றால் தொடுத்தல். தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருத்தி வருமாறு பாடலை ஏற்றது பற்றி அமைகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். மோனை, எதுகை, இயைபு, அடபடை, முரணு, இரட்டை அந்தாதி, செந்தொடை.
அப்போ பாருங்கள், தொடை, மோனை தொடை, எதுகை தொடை, இயைபு தொடை, அளபெடை தொடை, முரண் தொடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை. ஒரு பாடலின் அடிகளோ சீர்களோ முதலாவது ஒன்றி வருவது மோனை தொடை. அடிகளிலேயோ சீர்களிலேயோ முதல் எழுத்து அளவெடுத்து நிற்கும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. அடிகள் தோறும் இறுதி எழுத்து அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவது இயைபு தொடை. ஓகேங்களா? பாடலில் பயின்று வரும் தொடை நயங்களை எழுதுக. பாடலில் பயின்று வரும் தொடை நயங்களை எழுதுக. பாருங்க, ஓகேங்களா? மோனை சொற்கள் செய்யுளுடைய முதல் எழுத்து ஒன்றி வருவது கோ, கொண்டல், கொடிகள், கா, கா, கண்ட, கனக, அண்ட, அழக. இது மோனை சொற்கள். எதுகைங்கிறது செயலுடைய இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. பாருங்க, இன்னு, இன்னு, கொண்டல், கண்ட, விண்ட, அண்ட. இது எதுகை சொற்கள். இயைபு என்பது கடைசியில் கூடும், மூடும், நாடும், நாடும். அதாவது ஓகேங்களா, மூடும், மூடும், இதெல்லாம் இயைபு கடைசி எழுத்து ஒன்றி வருவது. அடுத்தது தம் பொருள் என்பதாம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். இக்குறட்பாவில் பயின்று வரும் மோனை எதுகை கண்டறிக. மோனை எதுகை கண்டறிக. பாருங்க, தம் தம் பொருள், தம் மதம். ஓகேங்களா? இது அடியில் இருக்குது. ஓகேங்களா? இது அடியில் இருக்குது. தம், அடுத்ததில் தம், அடி, மோனை. அடுத்தது பாருங்க, இம், 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 இம். இது அடி, எதுகை. கூற்று: பெரியார் உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஐ எனவும் ஔ என்பதை ஔ எனவும் சீரமைத்தார். சில காரணம்: சில எழுத்துக்களை குறிப்பதின் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்காமலும் என்று எண்ணினார். ஓகேங்களா? அப்போ கூற்று சரி, தவறு, காரணம் தவறு. 81. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் நாணத்தினால் மான பெரிது. இக்குறப்பாவில் இயன்று வரும் வாய்ப்பாடு. ஓகேங்களா? சீரினுடைய வாய்ப்பாடு பிறப்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 82. முண்டி போதும் துணிவே இன்பம். இவ்வடியில் இன்பமாக உருவாகப்படுவது, உருவாகிப்படுவது துணிவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 83. கொஸ்டின் நம்பர் 83. விடைக்கேற்ற வினாவை தேர்வுக. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஓகேங்களா? பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதா கேள்வி. அடுத்து 84. ஞானம் என்பதன் பொருள். ஞானம் என்பது அறிவு. ஞானம் என்பது அறிவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85. இருந்தெழனும் சமுத்திரம் அந்த பேரருளில் இருந்து வந்தது. மொய்மையெனும் இந்த இரத்தினம் ஊடுருவி பார்த்ததில்லை எவரும். அவரவர் இயல்பின்படி சொல்லி சென்றார்கள் ஒவ்வொருவரும். எதனுடைய குணத்தையும் விளக்க முடியாது எவராலும் என்ற கவிதையை இயற்றியவர் உமர் கய்யம். ஆன்சர் பி. நமது மகிழ்ச்சியின் தோன்றுவையும் துயரத்தின் சுரங்கமும் நாமே. நீதியின் இருப்பிடம் அநீதியின் அஸ்திவாரம் நாமே. தாழ்ச்சியும் உயர்ச்சியும் நாமே. இறைவும் குறைவும் நாமே. ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் ஜம்தீதியன் மாய கிண்ணம் இரண்டுமே நாமே என்ற கவிதையை இயற்றியவர் உமர் கய்யம். ஜாம்சித் மாய கிண்ணம் முக்காலத்தையும் காட்டக்கூடிய நம்பப்பட்டது. ஜாம்சித் என்பவர் எந்த புராணங்களில் வரும் ஒரு புகழ்பெற்ற அரசர் ஆவார்? பாரசீக புராணங்கள். அவர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. அடுத்து பாருங்க, சொற்றொர்களை அடைப்பு குறிகளில் உள்ளவாறு மாற்றுக. கொஷின் பாருங்க, மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார், நேர்கூற்றாக மாற்றுக. நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். அடுத்தது கொஷின் 2. தென்னாட்டு பெர்னார்ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார். இது அயற்கூற்றாக மாற்றணும். தென்னாட்டு பெர்னார்ஷா என்று அண்ணாவை புகழ்வதாக ஆசிரியர் கூறினார். அடுத்து பாருங்க, கொஷின் 3. மார்னிங் நாஸ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டேன். இதை பிற மொழி சொற்களை தமிழாக்குக. ஓகேங்களா? சாலை,
காலை சிற்றுண்டிக்கு 2 தோசைகளை உணவு விடுதியில் உண்டான். கொஷின் நம்பர் 4. அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். ஒளிபரப்புகளை பிழைகளை திருத்துக. அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும். அடுத்த கொஷின் நம்பர் 5. கொஷின் நம்பர் 5. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. பெயர் மரபுகளை பிழை திருத்துக. பாருங்க, கோழி குட்டி கிடையாது, கோழி குஞ்சுகளை பிடிக்க யானை குட்டிகள் ஓடின. 88. திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளை யாடுமலை தாங்கு புயல் சூடுமலை தமிழ் முனிவன் வாடுமலை அங்கையற்கண் அமைந்திரு அருள் சுரந்த மொழிவதென்ப பூங்கருவி பொங்கருவி தூங்குமலை பொதிமலை என்மலையே என்று பாடியவர் குமரகுருவர். அடுத்தது பொருத்தமான வாய்ப்பாடை வட்டமிடுக. பகலவன் என்பது கருவிலம், மலர்ச்சி என்பது புலிமா, தாமோவியம் தேமாங்கனி, வெற்றிடம் பூவிலம், பூக்குட்டி ஓகேங்களா தேமாங்கனி. அடுத்து பாருங்கள், அகராதியில் காண்க. பயம் அப்படின்னா வலிமை, வெற்றி, வேட்கை, பறவை, வசம், குதிரை, ஆடு, முயல். ஓதம் ஈரம், வெள்ளம், கடலலை, ஒளி, பெருமை, வாதா, நோய். பொழித்தல் செழித்தல், பெருகுதல், மிகுதல், நீடுவாழ்தல், நிகழ்தல். துலக்கம் விளக்கம், ஒளி, பளபளப்பு, மெருகு, தெளிவு. நடலை வஞ்சனை, துன்பம், பொய்மை, பாசாங்கு, அசைவு. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 89. பொறுத்துக. கொஷின் நம்பர் 89. பொறுத்துக. நேர் நேர் நிறை அப்படின்னால் தேமாங்கனி. அப்போ ஈ. நிறை நேர் நேர் கருவிலங்காய். ஆ. நேர் நிறை கூவிலம். ஆ. நிறை நேர் கருவிலம். ஊ. நேர் அப்படிங்கிறது நேர்ங்கிறது ஈ. தேமா காய். அப்போ ஈ. மறுபடியும் பாருங்கள், நேர் நிறை அப்படின்னா தேமாங்கனி. நிறை நேர் கருவிலங்காய். நிறை கூவிலம். நிறை கருவிலம். நேர் தேமாங்காய். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஈக்கமா ஆக்கமா ஊக்கமா ஈ. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கலைச்சொற்கள். கலைச்சொற்கள். எழுத்து சீர்திருத்தம். ரீஃபண்டிங் த லெட்டர்ஸ். எழுத்து அப்படின்னா பாண்டு. மெய்யதல் அதாவது தத்துவம். ஓகேங்களா? பயாலோசபி. அசை சிலபல். இயைபு தொடை ரைம். சில நூல்கள். பெரியாரின் சிந்தனைகள். வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை. எஸ்பி சட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு விமு சாம்பா சிவம். தங்கைக்கு மு வரதராஜனார். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. ஓகேங்களா? இத்துடன் பார்த்தீங்கன்னா 9th புக்கில் இருக்கக்கூடிய 8th இயல வினா விடை வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.